welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம லைஃப்ல டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷ்ல மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நாம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். फ्रेंड्स நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் செய்வீங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாப்போமா? பாருங்க, எந்த நேரமும் டீ பார்த்துட்டு இருக்காத. நம்ம சொல்லுவோம்ல, எந்த நேரமும் டீ பார்த்துட்டு இருக்காத அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, இதுல வந்து எந்த சப்ஜெக்ட் வரல, சோ நம்ம வெர்ப் தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அதுவும் என்னன்னா இல்ல பாருங்க, பார்த்துட்டு இருக்காத நெகட்டிவா சொல்றோம். அப்போ சப்ஜெக்ட் வராத இடத்துல ஒரு செயலை செய்யாத, இந்த மாதிரி இருக்காத அப்படின்னு ஒரு கட்டளை இதாட்டு சொல்லும் போது அங்க நம்ம டோன்ட் யூஸ் பண்ணுவோம் தானே, நெகட்டிவ் டோன்ட் யூஸ் பண்ணி அந்த வெர்ப அப்படியே எழுதுறோம். எந்த நேரமும் டிவி பார்த்துட்டு இருக்காத, டிவிய பார்க்கக்கூடிய செயல். ஓகே, அப்ப அங்க என்னது வாட்ச் யூஸ் பண்ணுவோம், வாட்ச் டிவி. ஓகே, டோன்ட் வாட்ச் டிவி அப்படின்னா டிவி பார்த்துட்டு இருக்காத. எந்த நேரமும் அப்படின்னு சொல்லும்போது all the time. ஓகே, all the time அப்படின்னா எந்த நேரமும் டிவி பார்த்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்லணும்னா இது எப்படி சொல்லலாம்? Don't watch TV all the time. Don't watch TV all the time. ஓகே, அடுத்து எந்த நேரமும் தூங்கிட்டு இருக்காத, போய் படி அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எப்படி சொல்லலாம்? எந்த நேரமும் தூங்கிட்டு இருக்காத அப்படின்னா எப்படி சொல்றது? Don't போட்டுட்டு அடுத்து எந்த நேரமும் தூங்கிட்டு இருக்காத. என்ன செயல் நடக்கு? தூங்கக்கூடிய செயல். அப்போ don't sleep. ஓகே, தூங்கிட்டு இருக்காத. எந்த நேரமும் அப்படின்னா all the time. All the time. ஓகே, அப்போ எந்த நேரமும் தூங்கிட்டு இருக்காத அப்படின்னா don't sleep all the time. Don't sleep all the time. ஓகே, அடுத்து போய் படி அப்படின்னு சொல்றதுக்கு போய் படி. அப்ப போறதுக்கு இங்கிலீஷ்ல go, and இன்னொரு செயல் நடக்கு, படிக்கக்கூடிய செயல். அப்ப ஸ்டடி. ஓகே, அப்போ எந்த நேரமும் தூங்கிட்டு இருக்காத, போய் படி அப்படின்னு சொல்லணும்னா இது எப்படி சொல்லலாம்? Don't sleep all the time. Go and study. ஓகே, don't sleep all the time. Go and study. அடுத்து அவங்கிட்ட இல்லைன்னா கொடு. நம்ம சொல்லுவோம்ல, அவங்கிட்ட இல்லைன்னா ஒண்ணு கொடு அப்படின்னு சொல்லுவோம் தானே. அப்போ அவங்கிட்ட இல்லைன்னா கொடு அப்படின்னு சொல்றதுக்கு இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, அவங்கிட்ட இல்லைனால் இது ஒரு செட்டு, கொடு அடுத்த இது. இப்ப இங்க வந்து சப்ஜெக்ட் வரல, சோ நம்ம வெர்ப் தான் ஃபர்ஸ்ட் எழுதுறோம். கொடுக்கிறதுக்கு give. ஏதோ ஒண்ணு கொடுக்கிறோம், சோ நம்ம கூட it சேர்த்துக்கலாம், give it. ஓகே, கொடு, give it. அவங்கிட்ட இல்லைனால் அடுத்த செட் எழுத போறோம். அப்போ அவங்கிட்ட இல்லைனால் அப்படின்னா ஆல், அதுக்கு if போடுறோம். அந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி if. அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் அவங்கிட்ட. ஓகே, அவங்கிட்டனா he. அடுத்து என்ன வரணும்? இந்த சென்டென்ஸ் நெகட்டிவ், அவங்கிட்ட இல்லைனால் அப்படின்னு. அப்போ ஒண்ணு நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லும் போது அங்க என்ன யூஸ் பண்ணணும்? I have. ஓகே, இல்லனா I have it அப்படின்னு சொல்லுவோம். என்கிட்ட ஒண்ணு இருக்கு, என்கிட்ட இருக்கு. அப்ப என்கிட்ட இல்லைன்னா I don't have யூஸ் பண்ணுவோம். I don't have. அப்போ இங்க வந்து சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குன்னா he வந்திருக்கு. அப்போ அந்த he வந்திருக்கு அப்படின்னா இங்க doesn't. நெகட்டிவ்க்கு doesn't have யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் I வரும்போது இங்க நெகட்டிவ்க்கு don't have யூஸ் பண்ணுவோம். ஓகே, சப்ஜெக்ட் I, you, we, they இந்த மாதிரி வரும்போது, plural noun இந்த மாதிரி எல்லாம் வரும்போது don't have யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் he, she, it singular noun வரும்போது நம்ம doesn't have யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ he போட்டாச்சு. அடுத்து என்ன வரணும்? doesn't have. doesn't have. இந்த இடத்துல நீங்க has யூஸ் பண்ணக்கூடாது. சப்ஜெக்ட் he வந்தா இங்க has தானே வரும், அப்படி இல்ல. இங்க does, doesn't வந்தாலே நம்ம இங்க have தான் யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நெகட்டிவ்க்கு நம்ம வந்து has யூஸ் பண்ண மாட்டோம், have தான் யூஸ் பண்ணுவோம். கூட ஒரு it கூட போட்டுக்கோங்க. ஓகே, அப்போ என்கிட்ட இல்லைன்னா சாரி அவங்கிட்ட இல்லைன்னா கொடு அப்படின்னு சொல்றதுக்கு இது எப்படி சொல்லலாம்? அவங்கிட்ட இல்லைன்னா கொடு அப்படின்னா give it. If he
it. Okay, give it if he doesn't have it. Next, அவங்கிட்ட இருக்குன்னா வாங்கு. நம்ம சொல்லுவோம்ல அவங்கிட்ட இருக்குன்னா வாங்கு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, அவங்கிட்ட இருக்குனால் இது அப்படியே இருக்கட்டும். வாங்கு. ஓ, வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல buy. இந்த verb ஃபர்ஸ்ட் எழுதிரோம். buy. வாங்குறதுக்கு buy. கூட ஒரு it போட்டுக்கலாம். ஓகே, ஏதோ ஒன்னு வாங்குறோம். கூட it போட்டா கரெக்டா இருக்கும். buy it. வாங்கு. அவங்கிட்ட இருக்குனால். அப்போ அடுத்த நிகழ்வுல என்னது? all வந்திருக்கு. சோ if போடணும். அடுத்து அவங்கிட்ட subject he. அடுத்து இருக்குனால் இருக்கு ஒருத்தர்கிட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்க வெர்பா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா have இல்லனா has யூஸ் பண்ணுவோம். இங்க subject he வந்திருக்கனால இங்க has யூஸ் பண்றோம். ஓகே, இங்க நெகட்டிவ்னால தான் does it வந்திருக்கு. அதனால தான் இங்க have யூஸ் பண்ணிருக்கோம். சரியா? இது வந்து பாசிட்டிவ். சோ நம்ம இங்க subject he வந்திருக்கு அதனால has யூஸ் பண்ணிருக்கோம். கூட ஒரு it போட்டுக்கோங்க. ஓகே, அப்போ அவங்கிட்ட இருக்குன்னா வாங்கு அப்படின்னா இதை எப்படி சொல்லலாம்? buy it if he has it. buy it if he has it. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. உங்ககிட்ட இருக்குன்னா கொண்டு வா. நம்ம சொல்லுவோம்ல உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கேட்டுப்போம், அது உங்ககிட்ட இருக்குன்னா கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் உங்ககிட்ட இருக்குன்னா கொண்டு வா அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? கொண்டு வரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? bring. bring it. சரியா? கூட ஒரு it சேர்த்துடலாம். அப்ப கொண்டு வா அப்படின்னா bring it. அடுத்து உங்ககிட்ட இருக்குனால் all, அதுக்கு if போடணும். அடுத்து உங்ககிட்ட subject you. அதுக்கு அடுத்து verb. verb எது? உங்ககிட்ட இருக்கு, இருக்கக்கூடிய செயல், அதுக்கு have. கூட ஒரு it போடலாம். இங்க வந்து have வருமா has வருமானா எப்படி பாக்குறது? சப்ஜெக்ட் பொறுத்து. சப்ஜெக்ட் I, you, we, they. அடுத்து plural noun வரும்போது இங்க have யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ உங்ககிட்ட இருக்குன்னா கொண்டு வா அப்படின்னு சொல்லணும்னா இது எப்படி சொல்லலாம்? bring it if you have it. okay, bring it if you have it. next, ஆப்பிள ஜூஸ் போடு. நம்ம சொல்லுவோம்ல ஆப்பிள வந்து ஜூஸ் போடு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? ஜூஸ் போடு அப்படின்னா ஜூஸ் the apple இப்படி சொல்லலாம். ஓகே, ஆப்பிள வந்து ஜூஸ் போடு அப்படின்னு சொல்லணும்னா ஜூஸ் த ஆப்பிள். ஜூஸ் த ஆப்பிள். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவளை நிறுத்த சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எப்படி சொல்றது? அவளை நிறுத்த சொல்லு அப்படின்னா பாருங்க, ஒருத்தங்க கிட்ட நம்ம ஸ்ட்ரைட்டா போய் சொல்லாம இன்னொருத்தர் மூலமா அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றோம். ஓகே, அதுக்கு நம்ம சொல்லு அப்படின்னு சொல்லணும்னா பொலைட்டா சொல்றது. ஓகே, ஆஸ்க். ஓகே, ஒருத்தங்க கிட்ட நம்ம ஸ்ட்ரைட்டா சொல்லாம யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட நம்ம ஸ்ட்ரைட்டா சொல்லாம இன்னொருத்தர் மூலமா நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றோம். ஓகே, அவளை நிறுத்த சொல்லு அப்படின்னு. அப்போ சொல்லு, அதுக்கு ஆஸ்க் போடுறோம். அடுத்து என்ன வரணும்? அவளை, ஆப்ஜெக்ட். அவளைனா her, ஒரு பொண்ணை நம்ம மென்ஷன் பண்றோம். அப்ப இங்க her வரும். ஓகே, ஆஸ்க்கு அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட், அடுத்து வர verb வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் எப்படி? நிறுத்த சொல்லு. அப்ப நிறுத்துறது to போட்டு அந்த verb அப்படியே எழுதணும். நிறுத்துறதுக்கு stop. to stop அப்படின்னா நிறுத்த. ஓகே, அப்போ அவளை நிறுத்த சொல்லு அப்படின்னா ask her to stop. ask her to stop. ஓகே, அவங்களை போக சொல்லு. நம்ம சொல்லுவோம்ல அவங்கள வந்து போக சொல்லு அப்படின்னு. இது எப்படி சொல்றது? பாருங்க, நம்ம வந்து அவங்க கிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லாம இன்னொருத்தர் மூலமா இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றோம். அப்போ அவங்கள போக சொல்லு அப்படின்னா இது எப்படி சொல்றது? சொல்லு, சொல்றதுக்கு ஆஸ்க். அடுத்து அவர்களை, ஆஸ்க்கு அடுத்து ஆப்ஜெக்ட் அவர்களை. அப்ப அவர்களைன்னு சொல்லும் போது them. அடுத்து போக, இத வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதுறோம். அப்போ to போட்டு அந்த போறதுக்கு இங்கிலீஷ்ல go. to go அப்படின்னா போக. அவர்களை போக சொல்லு அப்படின்னா ask them to go. ask them to go. ஓகே, அடுத்து அவனை தூண்டி விடாத. நம்ம சொல்றோம்ல அவனை வந்து தூண்டி விடாத. இது எப்படி சொல்றது? தூண்டி விடுறதுக்கு provoke. ஓகே, அப்போ தூண்டி விடாத அப்படின்னு நெகட்டிவா சொல்றோம். அப்போ don't provoke. ஓகே, don't provoke. அவனை, him.
அப்ப அவனை தூண்டி விடாத அப்படின்னா don't provoke him. Don't provoke him. ஓகே, அவனை தூண்டி விடாதன்னு சொல்றது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, போய் தலையை தோட்டு அப்படின்னு சொல்றோம். இது எப்படி சொல்லலாம்? போய் தலையை தோட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, இது எப்படி சொல்றது பாருங்க. போய் இன்னொரு செயல் நடக்கு, அப்ப போறதுக்கு இங்கிலீஷ்ல go, and இன்னொரு செயல் என்ன? தலையை துவட்டு. அப்ப தலையை துவட்டுறதுக்கு பொதுவா நம்ம சொல்லணும்னா இந்த மாதிரி சொல்லலாம், dry your hair. ஓகே, பொதுவா சொல்லும்போது தலையை தோட்டு அப்படின்னு சொல்லணும்னா dry your hair. போய் தலையை தோட்டு அப்படின்னா go and dry your hair. இது நம்ம டவல மென்ஷன் பண்ணிப்போம். டவலால நம்ம தலையை தோட்டுவோம்ல, அதுக்கு ஒரு துணியை மென்ஷன் பண்ணி நம்ம கேட்கணும் அப்படின்னா இது எப்படி சொல்லுவாங்கன்னா go and அந்த dry your hairக்கு பதிலா towel your hair. இது வந்து என்னது? துணியை மட்டும் மென்ஷன் பண்ணி நம்ம சொல்றது. ஓகே, நம்ம டவலால நம்ம வந்து தலை தோட்டுவோம்ல, அதை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா இந்த மாதிரி சொல்லலாம், go and towel your hair. Go and towel your hair. இது பொதுவா சொல்லும்போது go and dry your hair. ஓகே, நெக்ஸ்ட், நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அங்க போவேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அங்க போவேன் அப்படின்னு. இது எப்படி சொல்றது? இந்த பாருங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அத சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம சொல்லுவோம். ஓகே, ஒரு விஷயம் அடிக்கடி நடக்கு, ரெகுலராவே நடக்கு, வழக்கமா நடக்கக்கூடிய செயல், இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்ல மாசம் தோறும் நடக்கும், இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அத வந்து நம்ம என்ன இதுல சொல்லுவோம்? சிம்பிள் பிரசன்ஸ் படி சொல்லுவோம். சரியா? அது எப்படி சொல்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், ஐ. அடுத்து என்ன வரும்? verb. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அங்க போவேன். போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அடுத்து என்ன வரணும்? அங்க. அங்கேனா there. நான் அங்க போவேன் அப்படின்னா அந்த போவேன் ஃபியூச்சரை மெயின் பண்ணாலும் இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வழக்கமா நடக்கக்கூடிய செயல். சோ நம்ம அங்க சிம்பிள் பிரசன்ஸ் யூஸ் பண்ணி பேசுவோம். சரியா? அப்ப I go there. நான் அங்க போவேன். எப்போ? ஒரு நாள் விட்டு ஒரு நாள். every other day. ஓகே, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னு சொல்லும்போது every other day. ஓகே, அப்போ நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அங்க போவேன் அப்படின்னா I go there every other day. I go there every other day. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. என் அம்மா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கோவிலுக்கு போவாங்க. நம்ம சொல்லுவோம்ல, என் அம்மா வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கோவிலுக்கு போவாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஓகே, நடக்கக்கூடிய செயல். அப்ப சிம்பிள் பிரசன்ஸ் படி எப்படி சொல்லணும் பாருங்க. என் அம்மா அப்படின்னா இதுதான் சப்ஜெக்ட், மை மதர். ஓகே, மை மதர். அதுக்கு அடுத்து என்ன வரணும்? verb. கோவிலுக்கு போவாங்க, போகக்கூடிய செயல். போறதுக்கு இங்கிலீஷ்ல go வரும். ஆனா இங்க என்ன வரணும்? கூட es சேர்ப்போம், goes. இங்க பாருங்க, சப்ஜெக்ட் வந்து he, she, it சிங்குலர் நவுன் வந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய verb கூட நம்ம so, eso, iso சேர்ப்போம். ஆனா my mother, மதர்ங்கிறது ஒருத்தங்கள தான் நம்ம மென்ஷன் பண்றோம், சிங்குலர் நவுன். ஓகே, சிங்குலர் நவுன் வந்தனால இங்க வரக்கூடிய verb கூட நம்ம so, eso, iso சேர்க்கணும். லாஸ்ட் பாருங்க, ஓல முடிஞ்சிருக்கு. ஓல முடிஞ்சு அப்படின்னா கூட es சேர்க்கணும். இங்க பாருங்க, do இருக்கு. ஓகே, ஒரு செயலை செய்யறது. அப்ப செய்யறதுக்கு do வந்துனா கூட நம்ம வந்து es தான் சேர்க்கணும். இப்படி சிங்குலர் நவுன் வரும்போது சப்ஜெக்ட் he, she விட்டு சிங்குலர் நவுன் வரும்போது கூட நம்ம es சேர்க்கணும். சரியா? does. இந்த மாதிரி தான் இதுவும். சரியா? ஆனா இங்க பாருங்க, சப்ஜெக்ட் I, you, we, they ப்ளூரல் நவுன் வரும்போது வரக்கூடிய verb கூட நம்ம எதுவுமே சேர்க்க கூடாது. verb அப்படியே எழுதணும். அதனாலதான் அது அப்படியே எழுதிக்க. ஆனா இங்க வந்து சிங்குலர் நவுன் வந்திருக்கு. சோ நம்ம இங்க வந்து es சேர்த்திருக்கோம். ஓகே, அடுத்து என்ன வரணும்? கோவிலுக்கு. அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறோம். அப்போ கோவிலுக்கு இக்கு அதுக்கு to போடுறோம். to the temple.
கோவில் டெம்பிள். அப்போ அதுக்கு அடுத்து என்ன வரணும்? ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அதுக்கு எவரி அதர் டே. ஓகே. அப்போ என் அம்மா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கோயிலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லணும்னா இது எப்படி சொல்றது? My mother goes to the temple every other day. My mother goes to the temple every other day. ஓகே. அடுத்து இது என்னன்னு யாருக்கா தெரியுமா? நம்ம கேட்போம்ல, இது என்னன்னு யாருக்கா தெரியுமா? இது எப்படி கேட்கலாம் பாருங்க. இது என்னன்னு இது அப்படியே இருக்கட்டும். யாருக்காவது தெரியுமா அப்படின்னா இது எப்படி கேட்கிறது? இப்போ ஒரு விஷயம் தெரியுமா, தெரியும் அப்படின்னா அது சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம கேட்போம். அப்ப இதையே நம்ம கொஸ்டினா கேட்கும் போது சிம்பிள் பிரசன்ஸ் படி கேட்கலாம். யாருக்காவது தெரியுமா அப்படின்னா எப்படி கேட்கிறது? சிம்பிள் பிரசன்ஸ்ல கொஸ்டின் கேட்கணும்னா do இல்லனா does யூஸ் பண்ணி கேட்போம். இங்க வந்து do வருமா does வருமா? இங்க சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? யாருக்காவது. யாருக்காவதுனா anyone. ஓகே, யாருக்காவதுனா anyone. இந்த anyone வந்துச்சு அப்படின்னா இங்க வந்து நம்ம does யூஸ் பண்ணணும். ஓகே, anyone, everyone, everybody, no one இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது someone, somebody இந்த மாதிரி நம்ம வரும்போது சப்ஜெக்டா வரும்போது இங்க நம்ம does தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, does யூஸ் பண்ணதா கொஸ்டின் கேட்கணும். இங்க do வராது. அப்ப does போட்டாச்சு. அடுத்து anyone சப்ஜெக்ட் எழுதியாச்சு. இது சப்ஜெக்ட். சரியா? அடுத்து என்ன வரணும்? verb. தெரியுமா, அந்த தெரியும் நோ. ஓகே, அப்ப யாருக்காவது தெரியுமா அப்படின்னா does anyone know? does anyone know? ஓகே, இது என்னன்னு, இது என்னன்னு. அப்ப இது அடுத்த செட்ல உள்ளது. அந்த என்னன்னு என்ன what. அடுத்து இது சப்ஜெக்ட் this. கூட ஒரு ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்ணி கேக்குறோம். சரியா? உன்னோட நிலையை பற்றி கேக்குறது. அதுக்கு நம்ம கூட ஒரு is சேர்த்துலாம். ஓகே, இது என்னன்னு தெரியுமா? அப்போ இது என்னன்னு யாருக்காவது தெரியுமா அப்படி கேட்கணும்னா இது எப்படி கேக்குறது? does anyone know what this is? ஓகே, does anyone know what this is? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இது வந்து ஹோம்வொர்க். சரியா? அவ எங்க போனான்னு யாருக்கா தெரியுமா? நம்ம கேட்போம்ல, அவ எங்க போனான்னு யாருக்கா தெரியுமா அப்படின்னு. இது எப்படி கேக்குறது? இதை எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க.